வாரத்துல 2 வாரமாக நாம் ஒரு சில வசனத்தை தியானிக்கிறோம். அது என்ன வசனம்னு சொன்ன தீமை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்கலான் இருக்கிறேன். என்ன தீம்ல தியானித்து வருகிறோம்னு தெரியுமா? சாபத்தினால சாபம். இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆவதை குறித்து எல்லாரும் சொன்னதுனால எல்லாருக்கும் பரிசு கொடுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் சொன்னா நான் கொடுக்கலான் இருந்தேன். சரி, இன்னொரு சான்ஸ் தரேன் உங்களுக்கு. சரி, முதல் வாரத்துல எதனாலே சாபம் வருகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். எதனாலே சாபம் வருகிறது சொல்லி பார்த்தோம். முதல்ல ஃபர்ஸ்ட் டே இது போன வாரம் தியானிச்சது. அதுக்கு முந்தின வாரம் யாராவது சொல்லுங்க ஐயா. முன்னோர்கள் செஞ்ச பாவம். அடுத்துயா 2வது கட்டளைகளை கை கொள்ளாதே போதல். கட்டளையுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறதுனால வருகிற சாபங்கள் என்பதை குறித்து நான் முதல் வாரத்தில் தியானித்தோம். 2வது வாரத்துல நாம் என்ன தியானிச்சோம்? என்னது? வாயின் வார்த்தைகள். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது என்ன செய்கிறது? அது பழிக்கிறதா இருக்கிறது. அப்படிதானே? முதலாவது யாரை குறித்து படிச்சோம்? பார்க்காம சொல்லுங்க. யோசுவாவை குறித்து பார்த்தோம். யோசுவா என்ன செய்தான்? அந்த தேசத்தை, அந்த மலையை சபித்தான். 2வது தாவீதை குறித்து படிச்சோம். 3வது யாக்கோபை குறித்து படிச்சோம். யாக்கோபு தன் மனைவி என்ன செய்யறான்? 4வது சரி, எலிசா கூட வச்சுக்கோங்க. எலிசாவை சபிச்சாரு. யாரை சபிச்சாரு? கேயாசிய சபிச்சார். ஏன்னா 2 கேட்டேன்னா நான் பிரைஸ் கொடுக்காம தப்பிச்சுக்கலாம்ல, அதுக்காகத்தான் கேட்கிறேன். சரி, ஓகே. அடுத்து யாரெல்லாம் சாபத்தை வாங்கி கொண்டாங்க? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும்போது என்ன சொன்னார்கள்? இந்த சாபம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று சொன்னார்கள். அடுத்து இயேசு என்ன செய்தார்? அத்தி மரத்தை பார்த்து சபித்தார். சபிச்சுட்டு என்ன சொன்னார்? நீங்கள் சபிச்சாலும் அது நடக்கும்னு சொன்னார். அப்படிதானே? அப்போ சாபம் நம்முடைய வாயிலிருந்து வருகிறது. அந்த சாபத்தை நாம் கட்டுப்படுத்தும் போது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? வாசித்து தியானிக்கணும். அல்லேலூயா. வாசித்து தியானிச்சா தான் இந்த வார்த்தைகள் உள்ள போகும். அப்படிதானே? நீங்க தீபாவளிக்கு யாரும் ட்ரெஸ் எடுக்கல, கிறிஸ்மஸுக்கு எடுக்க போவீங்க. ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே பீரோக்குள்ள வச்சிருவீங்களா? சொல்லுங்க. ஜவுளி கடையில் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, போத்தீஸ்லயோ சென்னை சில்க்ஸ்லயோ இங்கே ஒரு துணி எடுக்கிறீங்க, சுடிதாரு, சேலை, பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாம் எடுத்து வரீங்க. என்ன செய்வீங்க? வீட்டில் உட்காந்து அதை திறந்து பார்த்து, அதை போற ஆளுக்கு வர ஆளும் திறந்து காட்டி, என் சேலையை பார்த்தியா, என் சுடிதாரை பார்த்தியா, அப்படி என்ன செய்வீங்க? சொல்லுங்க. காட்டுவீங்களா, காட்ட மாட்டீங்களா? அதே போலதான் இந்த வேத வசனத்தை என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் போய் உட்காந்து திரும்ப 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 என்ன செய்யணும்? அதை படிச்சு பார்க்கணும். அந்த வேத வசனத்தை தியானிக்கணும். அதை தியானிக்க தான் இருதயத்தின் ஆழத்துல போய் எது செய்யாது உள்ள உட்காரும். அல்லேலூயா. அப்ப இங்க கேட்கும் போது நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டா, நல்லா பேசுனீங்க பாஸ்டர், சிரிக்க சிரிக்க பேசுனீங்க, நல்லா சிரிச்சு வயிறுலாம் வலிச்சிச்சு பாஸ்டர். இதைத்தான் சொல்றீங்க. வார்த்தை என்னன்னு என்ன செய்ய மாட்டீங்க? சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு காலை வேளையில நாம் சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க போறோம். நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம். வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சா? இப்ப வாசிக்கலாம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை எழுதுகிறார். இதை சபைக்கு எழுதுகிறார், சபை ஜனங்களுக்கு எழுதுகிறார். ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு அநேகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சபை போதிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு 4 வசனத்தை, ஆசீர்வாதமான வசனத்தை வாசித்து காட்டுகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வாசிக்கிறது முக்கியம் அல்ல. ஆனால் அந்த பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன தகுதி உடையவர்களாய் மாற வேண்டும், அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் இருக்கிற தடைகள் என்ன, ஏன் தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் இன்னும் பழிக்கல, என் தொழில, என் வியாபாரத்துல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல, என் குடும்ப வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் இந்த நன்மை பெறவில்லை என்பதை குறித்து சபைக்கு சில காரியங்களை பவுல் எழுதி கொண்டு வருகிறார். அதை குறித்து தான் இங்க 2வது வசனத்துல வாசிக்கிறோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு 2 காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். தொடர்ச்சியாக நாம் மற்ற காரியங்களை தியானிக்கலாம். முதலாவதாக அந்த தலைப்பு ஒன்று கொடுத்திருக்கிறார் பவுல், அந்தரங்கமான காரியங்கள், அந்தரங்கமான காரியங்களை வெறுத்து அப்படின்னு ஒரு ஹெட்லைன் கொடுக்கிறார். இந்த அந்தரங்கத்திலே உள்ளே நடக்கிற பாவ செயல்கள், அந்தரங்கத்திலே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது தேவனிடத்திலிருந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள விடாதபடி தடை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பார்க்கையிலே நான் நல்லவனாய் தெரியலாம், உங்களுடைய பார்வையில நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் ரொம்ப பரிசுத்தமா இருப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய கண்களுக்கு தெரியலாம். ஆனால் என்னுடைய பரிசுத்த ஜீவியம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய பார்வையில நல்லவனா இருக்கலாம், அன்புள்ளவனா இருக்கலாம், இரக்கமுள்ளவனா இருக்கலாம், மற்ற என்னென்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி எனக்கு இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமாக தேவனுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக, சர்வவல்ல ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை அவர் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் என்னுடைய மனசாட்சியை அறிந்திருக்க வேண்டும், அவர் என் உள்ளந்தரியங்களை அறிந்திருக்க வேண்டும், அவர் என் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்க வேண்டும், அவர் என்னுடைய உள்ளே நடக்கிற செயல்களை அவர் அறிந்து அது பரிசுத்தமாய் இருக்குமானால் அது தேவனுக்கு உகந்ததாய் இருக்கும். அல்லேலூயா. இப்ப முதல்ல சொல்றாரு தந்திரமாய் நடவாமல். இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையில காரியம் என்னவென்று சொன்னால் தந்திரமாய் நடப்பது. எப்படி நடக்கிறாங்களா? ரொம்ப தந்திரம். எல்லாருக்கும் என்ன வேணும் பாஸ்டர்? தொழில் என்ன வேணும்? வியாபாரத்தில் என்ன வேணும்? தந்திரம் வேணும். ஒரு தொழிலை செய்வதற்கு என்ன வேணும்? தந்திரம் வேணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு தந்திரமா இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆனால் பவுலுங்க எழுதுகிறார், மக்கள் என்ன செய்கிறார்களாம்? தேவனுக்கு முன்பாக நில்லாமல் தந்திரமாய் நடக்கும்படி விரும்புகிறார்கள். அந்த என்ன விதமான தந்திரமாய் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியத்தை தியானிக்கலாம். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மாமிசத்திற்கு ஏற்ற ஞானத்தை நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்தையும் விசேஷமாக உங்களிடத்திலையும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்களது மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு? தந்திரமாய் நடக்கிறதை குறித்து சொல்றாரு பவுல். முதலாவது சொல்றாரு எப்படி நடக்கிறாங்களா? மாமிசத்திற்கேற்ற ஞானம், மாமிசத்திற்கு ஏற்ற ஞானம். இந்த தொழில் எப்படிதான் செய்யணும், இந்த வியாபாரத்தை எப்படிதான் செய்யணும், ஒரு பொருளை விற்கணும்னா முதல்ல 10 ரூபா சேர்த்து தான் சொல்லணும், அப்புறம் தான் குறைச்சு வரும்போது என்ன செய்யணும்? குறைக்கணும். இப்படி நிறைய தந்திரங்கள் இருக்கிறது. இது உலக பிரகாரமான தந்திரங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஆராதனையில் உங்களை பார்க்கும்போது பரிசுத்தவான்களைப் போல, நீதிமான்களைப் போல, கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல பாடி துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் நீங்கள் உள்ளே உங்களை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும், நான் எப்படி தந்திரம் உள்ளவனாய் ஆராதிக்கிறேனா, தேவனுக்கு பரிசுத்தம் உள்ள ஆராதனை செய்கிறானா என்பதை நாம் தான் சோதித்தறிய வேண்டும்.
யாரையும் குற்றப்படுத்தவோ யாரையும் குறை சொல்லவோ நான் சொல்லலை. வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா. வேத வார்த்தையிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன செய்கிறோம்? மனுஷீக ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையிலே நாங்கள் உலகத்தையும் விசேஷமாக உங்களிடத்திலையும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம். கபடமில்லாத திவ்ய உண்மை. தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறது உண்மை. உண்மை உள்ள மனிதனாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும், உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தொழிலிலும் சரி, உங்க வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் சரி, உண்மை உள்ளதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அநியாயமாய் சம்பாதிக்கிறது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதில்லை. அநியாயமாய் வருகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறதில்லை. தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நாங்கள் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்களது மனது எங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய மனது உங்களை குறித்து உங்களுக்கு சாட்சி சொல்லணும். நான் கபடம் இல்லாது வாழ்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், என் ஜீவியத்துல உண்மையா இருக்கேன், என் சிந்தனையில கர்த்தருக்கு பிரியமானதை நான் சிந்திக்கிறேன், என் கண்ணுல கர்த்தருக்கு பிரியமானதை நான் பார்க்கிறேன், என் பேச்சுல கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன். இதை எல்லாவற்றையும் உங்களுடைய மனது உங்களை சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உங்களை நீங்களே சோதித்தறிய வேண்டும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எவ்வளவு காலம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், என்னுடைய ஜீவன் எப்படி இருக்கிறது, என்னுடைய பரிசுத்தமான வாழ்வு எப்படி இருக்கிறது, இதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று பவுல் எழுதுறாரு. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். யாக்கோபுக்கு வருவோம். யாக்கோபு நிறுவனம் 3வது அதிகாரம். யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 13வது வசனத்திலிருந்து, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்கேற்ற சாந்தத்தோட தன் கிரியைகளில் நல்ல நடக்கையினாலே காண்பிக்கப்படவன். நீங்க ஞானி, நீங்க விவேகி, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இப்ப என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? அவன் ஞானத்திற்கேற்ற சாந்தத்தோட தன் கிரியைகளை, தன்னுடைய வேலைகளை செய்ய கடவன், அதை செய்கிறதை காண்பிக்க கடவன். இப்ப இந்த பரிசுத்தமான ஜீவியம், இந்த உண்மையுள்ள வாழ்வு, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்வு, அது எதை காட்டுகிறது? நம்முடைய கிரியைகளிலே அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு அன்பு கூறும் பொழுதுதான் ஏதாவது ஒன்றை கொடுக்க முடியும். அன்பு செலுத்தாமல் எதை நான் கொடுக்க முடியாது. இப்ப அந்த அன்பு என்ன செய்கிறது? நம்ம கிரியை செய்ய வைக்கிறது. இந்த பரிசுத்தமான வாழ்வு என்ன செய்கிறது? நற்கிரியைகளை செய்யும்படி செய்கிறது. நற்கிரியைகள், நற்கிரியைகள். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். உங்களுடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். கசப்பான வைராக்கியம், விரோதம். அல்லேலூயா. இந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலை ஆகணும். நாம் அதிலிருந்து விடுதலை ஆகப்படும் போது தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கடந்து வருகிறது. அடுத்து சொல்றாரு, கசப்பான வைராக்கியம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, விரோதங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய, அதை குறித்து என்ன செய்யாதீங்க? பெருமை பாராட்டாதிருங்கள், மேன்மை பாராட்டாதிருங்கள். அடுத்து சொல்றாரு, சத்தியத்துக்கு விரோதமா என்ன செய்யாதிருங்கள்? பொய் சொல்லாதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு கோபம் எதுல வரும் அப்படின்னா, யாராவது பொய் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். என்ன கோபம் வரும் எனக்கு? பொய் மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பொய் சொல்றது இல்லை, தேவனோட நான் மகிமைக்காக. அல்லேலூயா. ஏன்னா நான் சிறு வயதுல இருந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஹாஸ்டல்,
அங்க 50 பேர் 100 பேர் ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஸ்கூலு ஒரே கேம்பஸ்ல. அதனால எங்கேயும் போய் பேச முடியாது, எங்கேயும் ஏமாற்ற முடியாது. வீட்டில் எங்க அம்மா பண்டம் வாங்கிட்டு வரலன்னு சொல்ல முடியாது. பெட்டியை திறந்தா முறுக்கு வாசனை வந்துடும். பொய் சொல்ல முடியாது. என்கிட்ட சோப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 50 பேர் ஒன்னா தான் குளிக்கணும். எதையுமே பொய் சொல்ல முடியாது. பேனா இல்லைன்னு சொல்ல முடியாது, பென்சில் இல்லைன்னு சொல்ல முடியாது, எதுவுமே இல்லைன்னு பொய்யே சொல்ல முடியாது. இந்த பொய்யே சொல்ல முடியாம அப்படியே பழகுனதுனால இப்போ பொய் என்ன செய்ய மாட்டேங்குது, சொல்ற வேண்டிய அவசியம் இல்லாமலே போச்சு. அல்லேலூயா. பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. இன்னொன்னு ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு சப்போஸ் ஒரு பொய் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை நீ ஈஸியா கண்டுபிடிச்சா அடுத்த தடவை மாத்தி சொல்லிடுவேன். எனக்கு அந்த ஞாபகம் இருக்காது. நான் உண்மையை சொன்னோம்னா, இந்த ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 50 ரூபான்னு சொன்னீங்கன்னா அது என்னைக்குனாலும் 50 ரூபா தான். அது நான் உங்கள்கிட்ட 60 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அடுத்த முறை கேட்டீங்கன்னா 72 சொல்லணும், 50 சொல்லணும், 60 சொல்லணும் இவங்ககிட்ட அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாம போச்சு. ஆனா கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம் என்னன்னா பொய் சொல்லுதல். போன வசனத்துல வாசித்து காமிச்சேன், உண்மை உள்ளவர்களாயிருங்கள். 2வது வசனத்துல வாசிக்கிறோம், பொய் சொல்லாதிருங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு இந்த பொய் சொல்லுதல், உண்மை இல்லாத வாழ்கிற வாழ்க்கை, அது என்ன செய்கிறதா வாசிக்கிறோம் 16வது வசனத்துல, வைராக்கியமும் விரோதங்களும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செயல்களும் உண்டு. எங்க தேவனுக்கு விரோதமான பாவ செயல்கள் அங்க நடக்குதோ அங்க விரோதம், வைராக்கியம், கலகம், துர்க்கிரிகைகள், துர்ச்செயல்கள், பாவ காரியங்கள் அங்கே நடந்தேறி வருகிறது. ஏது நடக்குதுன்னு 15வது வசனத்துல வாசிக்கிறோம். 15 போடுப்பா. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இங்க இறங்கி வருகிற ஞானமே இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்திற்குரிய பேய்த்தனமாயிருக்கிறது. இந்த பொய் சொல்லுதல், தேவனுக்கு உண்மை இல்லாத வாழ்தல், பரிசுத்த ஜீவியம் இல்லாத வாழ்க்கை, அது எதை கொடுக்கிறது என்று சொன்னால், இது பரத்திலிருந்து வந்த ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் அல்ல. அது எதிலிருந்து வந்ததா? லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்திலிருந்து வருகிறது. ஜென்ம சுவாபத்திலிருந்து வருகிறது. ஜென்ம சுவாபம், அதைத்தான் நான் சாபம் என்று சொன்னேன். தொடர்ச்சியாய் வருகிறது. பாவம் தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கும். மூதாதையர்கள் செய்த பாவம் அது தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய மூதாதையர்கள் ஒருத்தர், யாராவது ஒருத்தர் 2 திருமணம் பண்ணி இருந்தார்கள் என்று சொன்னார், அவருடைய சந்ததியில யாராவது ஒரு 2 பேர் திருமணம் பண்ணிருப்பாங்க, 2 மேரேஜ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு உங்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி சொல்ல, யாராவது உங்க சந்ததியில உங்களை 2 மேரேஜ், உங்க அப்பா வந்து 2 மனைவி உடையவராக இருந்தாருனால், 2 ஒய்ஃப் இருக்குமானால், அவங்க சந்ததியில யாராவது ஒருத்தர் 2 மேரேஜ் பண்ணுவாங்க. 2 மேரேஜ் பண்ணுவாங்க. இது கர்ஸ், இது சாபம். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஏன் இந்த சாபம் தொடர்ச்சியா வருது? சும்மா உங்களுக்கு ரிலேட்டிவ்ல யாராவது யோசிச்சு பாருங்க, அது இருக்கும். எங்க தாத்தா 2 மேரேஜ், எங்க பையன் 2 மேரேஜ் பண்ணியிருக்கிறான், இல்ல அப்பா 2 மேரேஜ், பேர 2 மேரேஜ் பண்ணியிருக்கிறான். இது கர்ஸ், இது சாபம். இது சாபத்தினால் வருகிறது. ஜென்ம சுவாபம் வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுவாபம். இந்த ஜென்ம சுவாபம் பாவத்தினாலும் லௌகீக ஞானத்தினாலும் லௌகீக சந்தோஷத்தினாலும் சம்பத்தினாலும் என்ன செய்கிறது? வருகிறது. இப்ப அந்த வருகிற ஞானம் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகும் போது நமக்கு என்ன உண்டாக்குறது? சமாதானத்தை கொடுக்கிறது, சாந்தத்தை கொடுக்கிறது, இணக்கத்தை கொடுக்கிறது, நற்காரியங்களை கொடுக்கிறது. இவைகள் தேவனாலே நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கவனியுங்கள்.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறது என்றைக்கு நாம் பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நேராய் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து, உங்களை நீங்களே சோதித்து பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்புகிறீர்களோ, அன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அது வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம், சபை உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில், நீங்கள் தேவனுடைய வழிக்கு நேராய் திரும்பாத பட்சத்தில், அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அது தடையா இருக்கிறது. அந்த தடையை நீக்கிறது குறித்து தான் அந்த வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, சில சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் ஒண்ணு அப்படிலாம் இல்லையா. லூக்கா வாங்க, ஒரு வசனத்தை காட்டுறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை பாருங்க. லூக்கா 12:57 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ல போடட்டும், அப்புறம் வாசிங்க. 12:57 வாசிங்க. எதுங்க? நியாயம் இன்னதென்று நீங்களே என்ன செய்யாருங்கள்? தீர்மானிக்காதிருக்கிறது என்ன? எது நியாயம்? எது கர்த்தருக்கு பிரியமானது? எது தேவனுக்கு சித்தமானது? எதை தேவன் விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் உங்க பிள்ளைங்க ஹோம்ஒர்க் செய்யாம போயிட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது பயந்துக்கிட்டே போவாங்க. என்ன பிரச்சனை? ஹோம்ஒர்க் செய்யல. ஸ்கூல்ல இருந்து வர்றவன் பயந்துக்கிட்டே வரான்னா என்ன அர்த்தம்? ஏதோ பாடத்துல ஃபெயில் ஆயிட்டா இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரிஞ்சா? இப்போ அவனுடைய மனசாட்சி அவனை குத்துகிறது. ஐயோ, நான் ஃபெயில் ஆயிட்டோமே பாடத்துல, ஐயோ நான் ஹோம்ஒர்க் செய்யாம ஸ்கூலுக்கு போகிறோமே. இப்போ இந்த மனசாட்சி அவனை குத்துகிறது, அவனை வேதனைப்படுத்துகிறது. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நியாயம் இன்னதென்று நீங்கள் தீர்மானிக்காமல் இருக்கிறது என்ன? எது நியாயம், எது உண்மை, எது பரிசுத்தம், எது தேவனுடைய காரியம், எது தேவனுக்கு சித்தமானது, எது தேவனுக்கு பிரியமானது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் தேவனுக்கு பிரியமானது என்னதென்று அறிந்திருந்தும் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறதை குறித்து தான் சொல்றாரு. நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தா என்ன நடக்குன்னு சொல்றாரு. 58ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரிடத்தில் கொண்டு போகிற போது விடுதலையாகும்படி பிரயாசப்படு. நீ ஒரு வாசி போயிருங்க. இப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு குற்றம் செஞ்சிட்டீங்க. இந்த குற்றம் செஞ்சவனை அவன் என்ன செய்யறான்? அதிகாரி இடத்துல போறான். அதிகாரிகள் எங்க? இப்ப ஒரு திருடு பண்ணிட்டான், ஒரு 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 ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான். அவன் அவங்களை பிடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறான். இப்போ அவர் என்ன சொல்றாரு? போகிற வழியிலே அவனோடு நீ என்ன செஞ்சிரு? சமாதானமாயிடு. என்ன செஞ்சிரு? சமாதானமா போயிடு. தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, தெரியாம வண்டியில இடிச்சிட்டேன், ஏதோ தெரியாம காசை 10 ரூபா திருடிட்டேன், மன்னிச்சுக்கப்பா, இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சிரு? அவனோட என்ன செஞ்சிரு? சமாதானமா போயிடு. அடுத்த வசனம் அடுத்தபடி வாசிங்க. அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை என்ன இடத்துல ஒப்பு கொடுப்பான்? சேவகன் இடத்துல ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை எங்க போடுவான்? சிறைச்சாலையில் போடுவான். திருடிட்டேன், மன்னிச்சுக்கப்பா, தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம சண்டை போட்டுட்டேன், தெரியாம உடைச்சிட்டேன், என்னை மன்னிச்சுடு, இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒப்புரவாயிட்டேன்னா பிரச்சனை இல்லை. நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு போனேன்னா அவன் எங்க போய் நிறுத்துவான்? உன்னைய அதிகாரியில் நிறுத்துவான். அதிகாரி யார்கிட்ட ஒப்பு கொடுப்பான்? எங்க கொடுப்பான்? சேவகன் இடத்துல ஒப்பு கொடுப்பான். சேவகன் எங்க போடுவான்? அவனை ஜெயில போடுவான். எங்க போடுவான்? சிறைச்சாலையிலே போடுவான், ஜெயில போடுவான். இப்ப அடுத்த வசனம் முக்கியமானது. நீ கடைசி காசை கொடுத்து தீரு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டா என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன மாட்ட? நீ திருடன காசையும் கொடுக்கணும், நீ மற்ற எல்லா செலவுக்கும் காசு கொடுத்துதான் என்ன செய்ய முடியும்? ஜாமீன்ல நீ ஜெயில இருந்து வெளியில வர முடியும். எல்லா காசையும் இழந்துதான் வரணும். தான் வசனம் சொல்றாரு, நீ பாவம் பண்ணின, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா முதலாவதாக ஆண்டவரோட ஒப்புரவாயிடு.
ஆண்டவரே பாவம் தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி வாழ மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் பரிசுத்தமா இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் என்ன செய்ய, நீ ஒப்புரவாயிடு. உங்களுக்கு நியாயம் எது அநியாயம் என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது வாசிங்க, 1 யோவான்ல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 20-21. நம்முடைய இருதயமோ நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தந்திரமாய் நடக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏமாத்தலாம், என்ன செய்யலாம், ஏமாத்தலாம். ஆனா ஏமாத்துவது ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. திருடுவது ரொம்ப நாள் திருட முடியாது. பொய் சொல்லுவது ரொம்ப நாள் பொய் சொல்லிட்டே இருக்க முடியாது. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், பொய்ய மறைக்க இன்னொரு பொய், பொய்க்கு மேல பொய் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயமோ நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய நியாயம், உங்களுடைய இருதயம் உங்களுடைய நியாயம் தீர்க்குமானால், நீ குற்றவாளி என்று சொல்லி உங்க இருதயம் உங்களை நியாயம் தீர்க்குமானால் தேவன் அறிந்திருக்கிறார் உன்னுடைய இருதயத்தை, தேவன் அறிந்திருக்கிறார் உன்னுடைய சிந்தனைகளை, தேவன் அறிந்திருக்கிறார் உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். அதனால சொல்றாரு 21 வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு, தைரியமா கிருபாசனத்துக்கு முன்னாக வரும்போது எப்படி வர முடியும்னா, ஆண்டவரே நான் ஒரு குற்றமும் செய்யல, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன், தேவனுக்கு நீதியா நடக்கிறேன், தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியும், தைரியமாய் கிருபாசன தண்டையில முன்னாலே வந்து உங்களுடைய பரிசுத்த கரத்தை உயர்த்தி நீங்கள் ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. ஆனா ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களா, வாசிக்கலாம். நீதிமொழி யோபின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், யோபு 21:14 வாசிக்கலாம். யோபு 21:14. எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அறிய விரும்ப மாட்டோம். தேவன் சொல்றார், நீ பரிசுத்தமா வாழு, உண்மையாயிரு, நீ தந்திரமா நடக்கிறத பிளான் பண்ணாத. நீ தந்திரமா நடந்து ஏதாவது ஒன்று சாதிச்சிடலாம், தந்திரமா பிளான் பண்ணி ஏதாவது ஒன்று வாச்சிடலாம், தந்திரமா பிளான் பண்ணி ஏதாவது நமக்கு கிடைச்சோன்னு நினைக்காத. நீ தேவனுக்கு முன்னாடி இருதயத்தை ஆராய்ந்து பாரு, உனக்கு எது சரி எது தவறு என்று உன்னுடைய இருதயமே உன்னை நிதானிக்கிறது, இருதயமே உன்னை நியாயம் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தாவே நான் உண்மை ஆராதிக்கிறேன், பரிசுத்தமா இருப்பேன், உண்மையா இருப்பேன், கர்த்தருடைய பந்திக்கு என்ன தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜோமன்ட்டு போயிட்டு வீட்டுல போய் என்ன சொல்றாங்களாம், அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி, எங்களை விட்டு என்ன செய்யுங்க, விலகிடும். உங்களுடைய வழிகளை அறிய விருப்பம், உங்க வழியில் நடக்க முடியாது, உங்க வழி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இயேசு கேட்டா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? தேவனுடைய வழியை அறிவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே அவருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களை விட்டுருங்க, எங்களை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, நாங்க எங்க வழியில நடப்போம், நாங்க எங்களுக்கு பிரியமா தான் வாழ்வோம். இந்த வாலிப காலத்துல நாங்க அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது, இந்த வாலிப காலத்துல நாங்க சுத்தாம இந்த வயசுல நாங்க சுத்துறது. ஆண்டவர் சொல்றாரு பிரசங்கியில, எல்லாவற்றையும் அனுபவி, எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ மறந்து போகாதே என்று சொல்ற. அப்ப சொல்ற அடுத்த வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனத்துல அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிற, என்னத்த ஜெபம் பண்ண என்ன கிடைச்சிச்சு, எனக்கு என்ன ஜெபம் பண்ண என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே கிடைக்கல சொல்லாத. தொடர்ச்சி எனக்கு வீட்டுல போய் படிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. சர்வ வல்லவரை நான் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். என்ன கிடைச்சிச்சு எனக்கு, இல்ல. இன்னைக்கு நீங்க சுகத்தோட, பலத்தோட, ஜீவனோட, ஆசீர்வாதத்தோட இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் மேல் வைத்திருக்கிற கிருபை, கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகம்,
கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுத்துக்கிற பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ விதமான வியாதிகள், எத்தனையோ விதமான மரண போராட்டங்கள், எத்தனையோ ஜனங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நல்ல சுகம் கொடுத்து, நல்ல பலன் கொடுத்து, நல்ல பாதுகாப்பு கொடுத்து, நல்ல வீடை கொடுத்து. அல்லேலூயா. சென்னையில ஒரு 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 சென்னையில ஒரு ஒரு கணக்கீடு எடுத்திருக்கிறாங்க. கணக்கீடு எடுத்ததுல நான் படித்தேன், 17% பேர், சென்னையில் மட்டும் 17% பேர் வீடு கிடையாது அவங்களுக்கு. எங்கே தூங்குறாங்கன்னா, பிளாட்ஃபார்மில் தூங்குறாங்களா, பிளாட்ஃபாரத்தில் தூங்குறாங்களா, ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறாங்களா, பஸ் ஸ்டாண்டில் தூங்குறாங்களா, அங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பாலங்கள் இருக்குல்ல, பெரிய பெரிய பாலங்களுக்கு அடியில் தூங்குறாங்களாம். எத்தனை பேர்? 17% பேர். இப்போ ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா, சென்னையில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு கணக்கீடு வச்சுக்கிறோம். அதில் 1,70,000 பேர் எங்கே தூங்குறாங்க? பிளாட்பாரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மழைக்கு என்ன செய்வாங்க? ஆனால் உங்களுக்கு எனக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல நல்ல வீடை கொடுத்துருக்கிறாரு, ஒழுகாத வீடை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கட்டிலை கொடுத்துருக்கு, நல்ல ஃபேனை கொடுத்துருக்கு, நல்ல கரண்ட்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்கள்? ஜெபம் பண்ணுவதால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சொல்லாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 24:16 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24:16, 24:16 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுமா? எதினால் நான் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் திரும்ப வாசிப்பேன் அந்த வசனத்தை. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படு. குற்றமற்ற மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாக. சில சொல்லுவாங்க, மனுஷனுக்கு முன்பாக இருக்க முடியாது பாஸ்டர், மனுஷன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான், அவன் எப்போ பார்த்தா நம்மளை ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பான். அவனுக்கு முன்பாக இருக்கணும். கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? கர்த்தரும் பார்க்கிறாரு, மனுஷரும் நம்மை பார்க்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாகவும் உள்ள நல்ல மனசாட்சி உள்ளவர்களா இருக்கணும். எங்க? மனுஷனுக்கு முன்பாகவும் நல் மனசாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது. பவுல் எழுதுறார், நான் எல்லாருக்கும் முன்பாகவும் நல் மனசாட்சி உள்ளவனாய் இருக்கிறேன். அப்போ தந்திரமாய் நடக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் நடக்கிற காரியங்கள், அவனை எப்படி ஏமாத்துறது, அவனை எப்படி அவனை கீழே தள்ளுறது, அவன் எப்படி அவனுக்கு விரோதமாய் செய்கிறதுன்னு தந்திரமாய் செய்கிற திட்டங்கள், தந்திரமாய் செய்கிற காரியங்கள் உடைய இருதயத்திலே நடக்கிறது. அவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து அறிகிற தேவன், அவர் உன்னுடைய மனசாட்சி அவர் பார்க்கிறார். எது நியாயம், எது தீமை, எது நன்மை என்பதை கர்த்தர் உனக்கு அறிந்திருக்கிறார். நீ எப்படி உள்ளவனாய் இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் இருக்கணும், பொய் சொல்லாதவனாய் இருக்கணும், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும், நல் மனசாட்சி உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சி உள்ளவனாய் இருக்க வேண்டும், மனுஷனுக்கு முன்பாக நல்மனசாட்சி உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதம் 139, 139, 23, 24 வசனத்தை வாசி. 23ஆம் வசனத்தை 24. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்குமா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தந்திரமாய் நடக்கிறது, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதிச்சு பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். 3 காரியங்களுடைய இருதயத்தில் தோன்ற வேண்டும். நான் செய்கிற காரியம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா? நான் செய்கிற காரியம் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கிறதா? நான் செய்கிற காரியம் பிறரை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 2வதாக, வேத வசனத்தை புரட்டாமல் இருப்பது. ஒரு 15 நிமிஷத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ தேவனுடைய வார்த்தை குறித்து நான் சொல்றேன். நாம் முடிந்தால் இந்த 2வது பகுதியை தியானிப்போம், இல்லை வருகிற நாட்களிலே நாம் அதை தியானிக்கலாம். 2வது காரியம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்தோம்.
அந்தரங்கமான காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடாவாமல் வேத வசனத்தை புரட்டாமல், என்ன செய்யாமல்? வேத வசனத்தை புரட்டாமல். சிலர் வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு நீங்க யூடியூப்ல எடுத்தாலும் சரி, அநேக பிரசங்கிமார் பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, தேவனுடைய வார்த்தை குறித்து தவறாக போதிக்கிறவர்கள் உண்டு, தவறாய் நடத்துகிறவர்கள் உண்டு. சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை தவறாய் போதிக்கிறவர்களுக்கு தன்னுடைய செவியை சாய்த்து தன்னுடைய இருதயத்தை திருப்பி தேவனுக்கு பிரியமில்லாதபடி போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை எதுவென்று நீங்கள் அறிந்தீர்களானால் உங்களை ஒருவனும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 எத்தனைங்க சொல்லுங்க? பயந்து சொல்றீங்க. 2 4. சரி, நான் சொல்றேன் 2 5ன்னு சொல்றேன். யார் சொன்னது கரெக்ட், யார் சொன்னது தப்பு? பேச மாட்டேன்றீங்களே. நான் சொல்றது தப்பு, நீங்க சொல்றது கரெக்டா? பாஸ்டர் சொல்றேன் 5ன்னு. நான் பாஸ்டர் சொல்றேங்க 5. எத்தனைதான்? ஏன் சொன்னீங்க? உங்களுக்கு தெளிவா தெரியும் 2 4ன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்ப இந்த வேத வசனத்துல நீங்க தெளிவில்லாம இருந்தா யாராவது உங்களை ஏமாத்திடுவான். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை குறித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, யாராவது ஒருத்தன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை வேத வசனத்தை புரட்டி உங்களுக்கு சொன்னான்னா நீங்க ஏமாந்து போவீங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு தெளிவில்லை. இல்ல என்ன இல்ல தெளிவு இல்லாததுனால நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஏமாந்து போயிடுவீங்க. அப்போ அதனால சொல்றாரு, வேத வசனத்தை புரட்டாமல், சத்திய வேதம் எதுவென்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சத்திய வேதம் எதுவென்று நீங்கள் அறிந்திருப்பதற்கு தினமும் வேத வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல குறித்து நான் வாசிக்கிறோம். பிசாசு தேவனை சோதிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையின் வசனத்தை கொண்டு வந்தான். வசனத்தை எடுத்து பேசினான். வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல்ல இருக்க 10 வசனங்கள்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரு? அவனும் வசனத்தை கொண்டு சொன்னா, இயேசு கிறிஸ்துவும் அதே வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயித்தார். அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வேத வசனம் தெரிந்திருந்தால்தான் வேத வசனம் தவறாக இருக்கிறது என்பதை குறித்து என்ன செய்யக்கூடாது? நமக்கு அறிந்திருக்க முடியும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அது 2000 ஆண்டா இருக்கலாம் நினைக்கிறேன். 99 இல்ல 2000, 1999 2000. நான் முதலாவதாக 98ல கூத்தியார் சர்ச்சில் பாஸ்டரா இருந்தேன். அப்ப கூத்தியார் குண்டு இருந்து உச்சப்பட்டின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, கப்பலூருக்கு அந்த பக்கம் உச்சப்பட்டின்னு ஒரு வில்லேஜ். இந்த சர்ச்சையும் அந்த சர்ச்சையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த சர்ச்சுக்கு போயிருக்கும் போது ஒரு வயசானவர், நான் சொன்னேன், ஐயா பீடி சிகரெட்லாம் குடிக்கக்கூடாது, மூக்குப்பொடியெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் பாவம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த வாரம் ரெடியா வந்துட்டார் என்கிட்ட. தம்பி, பாஸ்டர் தம்பி வாங்க. அப்ப நான் ரொம்ப வாலிப பையன், கல்யாணம் ஆகல. அவர் கொஞ்சம் வயசானவர். பாஸ்டர் தம்பி வாங்க. வசனத்தை எடுத்தார். கர்த்தருடைய நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. என்ன வசனம்? என்ன வசனம்? கர்த்தருடைய நாசியில் இருந்து, நாசின்னு என்னது? மூக்கு. மூக்குல என்ன வந்துச்சா? புகை வந்துச்சு. அப்போ கர்த்தரே சிகரெட் அடிச்சிருக்கிற. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் சொன்னேன், ஐயா அது அர்த்தம் இல்ல, இந்த மேல கோவத்துல இருக்கிறதுனால புகை வருது, இது சிகரெட் குடிக்கிற புகை இல்ல. இப்படி நிறைய வச்சிருக்காங்க. இப்படி 2-3 சொல்றேன், உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். தீமோத்தேயு பலகீனமா இருந்தான். அப்பொழுது பவுல் சொன்னார், அவனுக்கு திராட்சை ரசத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்கள், கூட்டிக் கொள்ளுங்கள்ன்றார். அப்ப என்ன அர்த்தம்? குடிச்சுக்கோ, கொஞ்சம் சேர்த்து குடிச்சுக்கோன்னு அர்த்தமா? சரி, இன்னொரு வசனம் சொல்றேன். சிவகாசியில பேசிட்டு இருந்தேன், ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது கீழே இருந்து வந்த சத்தம்,
2 மனைவி வச்சிருக்கிறவன் பரலோகம் போக மாட்டான், மனைவிக்கு துரோகம் பண்றவன் பரலோகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு பிரசங்கம் பண்ணா ஒருத்தர் என்கிட்ட வந்து கிண்டல் பண்றாரு. தாவீது கிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரு? தாவீது கிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ எதுக்குடா பச்சைபால்கிட்ட போன? அடுத்தவன் பொண்டாட்டி நீ எடுத்து ஏன்ட்ட கேட்டது உனக்கு நான் தந்திருப்பேன்ல சொன்னார்ல. கர்த்தர்கிட்ட கேட்டா என்ன தருவாரு? 2வது மனைவி தருவாரு. இதெல்லாம் பைபிள்ல இருந்து வசனம் வாசித்தா உங்களுக்கு நேரம் ஆயிட்டனால அங்கங்க இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்படி வேதத்தை புரட்டுகிறவர்கள், வேதத்தை தனக்காக எடுத்துக்கொள்கிறவர்கள் உண்டு. ஏன்ட்ட ஒருத்த பிரதர் வந்தாப்ல, வட்டிக்கு கொடுக்கறது பாவமா? ஆமையா பாவம் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து வந்து கிட்ட காமிச்சாரு. உன் பணத்தை நீ வட்டிக்கு கொடு, ஆனால் உன் சகோதரனுக்கு வட்டிக்கு கொடாதேன்னு இருக்காரு. பைபிள்ல இருக்கு, பழைய ஏற்பாட்டுல இருக்கு. பணத்தை வட்டிக்கு கொடு, ஆனால் யாருக்கு மட்டும் கிடக்கூடாதான்? உன் சகோதரனுக்கு மட்டும் வட்டிக்கு கொடுக்காதன்னு பைபிள்ல இருக்கு. இப்ப வட்டி கொடுக்கறது பாவமா பாவம் இல்லையா? இப்படி நிறைய வேத புரட்டர்கள் இருக்கிறார்கள். இந்த புரட்டர்கள் மத்தியில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? வசனத்தை எடுத்து நின்னாதான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. புருஷனுக்கு மனைவிக்கு சண்டை வருது, மனைவி கண்டாலே பிடிக்கல, ஏன்டா அதை கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. இவனுக்கு இந்த வசனம் கிடைச்சதுன்னு வைங்க, இந்த ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, தாவீது சொன்னார் கர்த்தர் கேட்டால் உனக்கு கொடுத்திருப்பேன்னு சொன்னார் அல்லவா, நீயும் கேள் உனக்கு கொடுப்பாருன்னு பிரசங்கம் பண்ணா என்ன ஆயிருக்கும்? அப்போ வேத வசனத்தை நாம் தெளிவாக அறிந்திருந்தால் மட்டுமே நம்மை யாரும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு வசனம் வேகமா நான் காட்டுறேன். கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இதோட முடிச்சுக்கிறோம். தொடர்ச்சி நாம வருகிற வாரத்திலே நாம் தியானிக்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போறேன். 11ஆம் வசனத்திலிருந்து. மேலும் பேதுரு வந்தபோது, மெதுவா வாசிங்க. நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபிடத்தில் வந்த சிலர் வருகிறதுக்கு முன்னமே அவர்கள் புறஜாதிகளுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோடு கூட பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இந்த சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப என்னை கவனிங்க, நான் சொல்றதை கவனிச்சா உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். என்னை பாருங்க. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு வந்திருந்தார். யூதர்களுக்கு மத்தியில சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. யூதர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். யூதர் அல்லாத மற்ற இன ஜனங்கள், மற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள சுவிசேஷம் விதைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களோடு கூட சேர்ந்து பந்தியிலே அமர்ந்து சாப்பிடுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பந்தியில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் பேதுரு. அப்பொழுது யூதர்கள் சிலர் வர்றாங்க. வந்ததை பார்த்த உடனே பேதுரு நைஸா எந்திரிக்கிறான். ஏன்னா யூதர்கள் என்ன நினைப்பாங்க? நான் புறஜாதிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறத பார்த்தானே என்ன தப்பா நினைப்பானே. ஏன்னா புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்து போகவே மாட்டாங்க. இப்படி இருக்கும்போதுதான் பவுல் சொல்கிறார், இதை நேர்முகமாக கண்டித்தார், முகமுகமாய் கண்டித்தார். அந்த முதல் வசனத்துல வாசிக்கிறோம். 11ஆம் வசன பின்பகுதியில, நான் முகமுகமாய் அவனை எதிர்த்தேன். நீ செய்தது தப்பு, நீ செய்யற தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், நீ செய்கிற தேவனுக்கு சித்தமில்லாத காரியம். அப்போ நாம் தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தை குறித்தும் அறிந்திருந்தால் மட்டுமே எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு சித்தமானது, எதை தேவன் பிரியப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து வாழ முடியும். இல்லை என்றால் வேத வசனத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தை தனக்கு இஷ்டப்படி வியாக்கியானம் பண்ணி விட முடியும். அப்ப அதான் சொல்றாரு, அதுக்கு பேதுரு எழுதுறாரு. 2 பேருக்கு வாங்க, 2 பேர் அந்த வசனத்தை சொல்றாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்திலிருந்து 2 பேதுரு, தம்பி போடுவா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலிருந்து இப்ப வாசிங்க. மேலும் நம்முடைய
நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறியறதுக்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். கடைசியாக பேதுரு அந்த நிருபத்தில் எழுதி முடிக்கிறார். பவுல் என்னை அன்னைக்கு கடிஞ்சுக்கிட்டாப்ல, நான் செய்தது தப்புன்னு சொன்னாப்ல, நான் செய்யறது தவறுன்னு என்னை கண்டித்தாப்புல. அதுதான் இங்க சொல்றாரு, என் சகோதரன் ஆகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இதை எழுதுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா 16ஆம் வசனத்துல எல்லா நிருபத்துல இதை எழுதுறாரு. சில காரியங்களை அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது, சில காரியங்கள் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு. வேதத்தை வசனத்தை வாசிக்கும் போது சில நேரங்களை புரியாதுன்னா அந்த இடத்துல ஒரு கோடை போட்டுட்டு அடுத்த வசனம் தொடர்ச்சியா படிங்க. அடுத்த திரும்ப அந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ அரிதா இருக்கிறது, சில காரியங்கள் புரியாதபடி இருக்கிறது, சில காரியங்கள் வசனங்கள் தெரியாதபடி இருக்கிறது. அப்ப புரியாத தெரியாத வேத வசனங்களை நாம் தவறாக வியாக்கியானம் பண்ணிவிடக் கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப புரியல அப்படின்னு சொன்னா சபை போதகரிடத்துல கேட்கணும், இல்லைன்னா வேதத்தை குறித்து நன்றாக அறிந்தவரிடத்துல கேட்கணும். இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம், என்ன கர்த்தர் இந்த இடத்துல சொல்ல வர்றாருன்றத கேட்கணும். நீங்களாக ஒன்றை என்ன செய்து கொள்ளக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இத பவுல் சொன்னதை பேதுரு எழுதுறார். ஏனென்றால் கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல. கல்லாதவர்கள் அப்படின்னா வேதத்தை வாசிக்காதவர்கள், வேதத்தை குறித்து தெரியாதவர்கள் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம சபையில எல்லாரும் வேதத்தை குறித்து தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும், வேதத்தை குறித்து தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். சத்திய வசனத்தை என்ன செய்யணும், நல்லா ஆராய்ந்து படிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. நீங்க ஏமாந்துருவீங்க. அதான் சொல்ற, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும். நான் சொன்னேன்ல 2-2-4 நீங்க சொன்னீங்க, 2-2-5 நான் சொன்னேன். நீங்க எப்படி இருந்தீங்க, உறுதியா இருந்தீங்கல்ல. பாஸ்டா இருந்த அண்ணன் நான் 2-2-4 தான், நான் பாஸ்டர் அண்ணன் 5 நான் சொல்ல முடியும் அப்படின்னு உறுதியா நின்னீங்கல்ல, உறுதியா இருந்தீங்களா இல்லையா? அதே போலதான் வேத வசனத்தை நீங்கள் நன்றாய் அறிந்திருந்தீர்களானால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள், வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள். அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் வேத வசனத்தை நான் அதிகமாக தியானிப்பேன், வேத வசனத்தை நான் வாசிப்பேன், வேத வசனத்தை இன்னும் அதிகமாக தியானிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. வேத புத்தகத்தை ஒரு முறை கூட முழுசா நான் வாசிக்கலேன்னு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் கடைசிக்குள்ள ஒரு முறையாவது வேத புத்தகத்தை முழுமையாக நான் வாசித்துருவேன் அப்படின்னு. அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிங்க. வாசிக்க தான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. இல்லைன்னா யாராவது ஒரு சத்தியம் சொல்லுவாங்க, ஏஞ்சல் டிவி இருக்கு, ஆசீர்வாதம் டிவி இருக்கு, நம்பிக்கை டிவி இருக்கு, அந்த டிவி இந்த டிவி, எத்தனையோ டிவியில எத்தனையோ மெசேஜ் வரும், எத்தனையோ செய்தி வரும், நீங்க ஏமாந்துருவீங்க. அப்படிதானே? அப்போ இந்த வேதவசனம் நீங்கள் அறிந்திருந்தீர்களானால் ஒருவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. வேதவசனத்தை குறித்தான அறிவு உங்களுக்கு வேணும். முதலாவது சொன்னேன், தந்திரமாய் நடவாமல். இரண்டாவது சொன்னேன், வேதவசனத்தை புரட்டாமல் இருப்பதற்கு வேதவசனத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் நீங்கள் வாசிக்க வேண்டும், வளர வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 119 165 சங்கீதம் 119 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்க, ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க. தம்பி போடு பஸ்றீங்களா? சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இடறி போக மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது.
யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. யார் உங்களை தவறான உபதேசத்துக்கு நடத்த முடியாது. யார் உங்களை வீணான காரியத்தை நடத்தி விட முடியாது. ஏன்னா நீங்கள் வேதத்தை நேசிக்கிறதுனால உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சமாதானம் தர்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, நன்மையை கொடுக்கிறாரு, கிருபையை கொடுக்கிறாரு, விடுதலையை கொடுக்கிறாரு. இந்த நாளிலே தியானித்த 2 காரியத்தை குறித்து நாம் தியானிச்சிருக்கிறோம். 1, தந்திரமாய் நடக்காதீங்க. தேவன் என்னை பார்க்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு சித்தமானதை மட்டும்தான் நான் செய்வேன், மனுஷனுக்கான எதையும் செய்ய மாட்டேன், கர்த்தருடைய பார்வையில செம்மையானதை செய்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. 2வதாக, வேதத்தை நான் அதிகமாக நேசிப்பேன். வேதத்தை நேசிக்கிறதுனால எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நான் மிகுந்த சமாதானம் உண்டு. எனக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எங்களை முடி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி